முதல்ல ஞானசேகரன் அவனுக்கு வலிப்பு வந்ததுன்னு சொன்னதே பொய்ன்றது இன்னைக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கு மருத்துவர்களால். அப்போது அவனுக்கு இந்த ஒரு பிளான் ஆஃப் அஜெண்டா யார் கொடுத்தான்றது ஒரு விஷயம். அவனுடைய பேசிய அந்த ஃபோனுடைய உரையாடல் கிட்டத்தட்ட 6 மாதம் அவனுடைய கால் ஹிஸ்ட்ரி எடுக்கும் பொழுது யார் கூட அதிகமாக பேசியிருக்கான், யாரோட சம்மந்தப்பட்டிருக்கானாக்கா, காவல்துறை சொன்ன விஷயத்தை நீங்கள் இதில் கூட பொருத்தி பாருங்கள். சிசிடிவி வேலை செய்யலன்னு சொல்லி காவல்துறை சொல்லிச்சா? எப்படி வேலை செஞ்சுருக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் பேசுவதெல்லாம் வாயை திறந்த பிஜேபி இல்லை ஒத்த செங்கலை தூக்கிட்டு பேச வேண்டியது, இல்லாட்டி உதயநிதி குறித்து இந்த பக்கம் விஜய் குறித்து பேச வேண்டியது, இப்படி தான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த சார்களை குறித்து வாய் திறக்காமல் மௌனமாக இருந்ததற்கான காரணம் என்பது புரியுது. ஒரு கேஸை நீங்கள் எடுங்க சார்னு சொல்லி கேஸ் எடுக்க சொன்னால் கேஸ் எடுக்காமல் பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளையோட பெற்றவங்களை கூப்பிட்டு நிர்வாணப்படுத்தி உள்ளே வச்சு அடிக்கிறீங்க. கேஸே வாங்குறேன்னு சொல்லி ஒருத்தன் விரக்தி மனநிலையில் இப்போ பாருங்கள், நேற்று வந்து ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷன் வெளியில் ஒருத்தன் தீயை வச்சுட்டு எரிச்சிட்டான். இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊடக வேலை செய்தி போட்டால் திருப்பூரில் வெட்டுறீங்க. ராணுவ வீரரை பற்றி சொன்னாக்கா அவரை வெட்டுறீங்க. விஏக்குள் இதை பற்றி சொன்னாக்கா விஏக்குள்ள வெட்டுறீங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம் சார். பல்வேறு அரசியல் சூழலில் பல விஷயங்கள் பேசப்படுது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பல இடங்களில் திசை திருப்புறாங்க, இப்படியெல்லாம் செய்திகள் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அது பற்றிய ஒரு முக்கியமான தகவல்கள் வெளியே வந்திருக்கு. அதாவது ஞானசேகருக்கு தொடர்புடைய 6 போலீஸுகள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதா ஒரு மொபைல்லேருந்து எடுத்திருக்கிறதா செய்திகள்லாம் வருது. என்ன செய்தி, என்ன விஷயங்கள் வெளியே வந்திருக்கு? முதல்ல ஞானசேகரன் அவனுக்கு வலிப்பு வந்ததுன்னு சொன்னதே பொய்ன்றது இன்னைக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கு மருத்துவர்களால். அப்போது அவனுக்கு இந்த ஒரு பிளான் ஆஃப் அஜெண்டா யார் கொடுத்தான்றது ஒரு விஷயம். இவனை 7 நாள் கஸ்டடியில் எடுக்கக்கூடிய போலீஸ்கிட்ட 7 நாளும் இருந்தானாக்கா எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும். இவன் ஹாஸ்பிட்டலுக்கு இவனை வச்சாதான் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம தகவலை சொல்லிட்டுப்பா நாங்கள் என்ன வரைக்கும் கொண்டு போயிருக்கோம் தெரியுமா, என் தம்பி ஞானசேகரன்ற வரைக்கும் கொண்டு வந்துருக்கிறோம். எப்படி அப்பாவை பேசினார் இல்லையா, என் தம்பி ஞானசேகரன்ற மாதிரி எல்லாருக்கும் இங்கேயும் உனக்கு மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்குது, ஒரு பலம் இருக்குது, எதையும் உளறிடாத அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை தெரியப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த வழக்கு இந்த அளவுக்கு துரிதமாக நடப்பதற்கு காரணம் தமிழ்நாட்டு காவல்துறை இல்லை. அதை முதல்ல நம்ம பதிவு பண்ணோம். தமிழ்நாட்டு காவல்துறை சொன்னது சிசிடிவி வேலை செய்யலை, இவ்வளோதான். இன்றைக்கு அவனுடைய பேசிய அந்த ஃபோனுடைய உரையாடல் கிட்டத்தட்ட 6 மாதம் அவனுடைய கால் ஹிஸ்ட்ரி எடுக்கும் பொழுது யார் கூட அதிகமாக பேசியிருக்கான், யாரோட சம்மந்தப்பட்டிருக்கானாக்கா, இவன் பொறுக்கி கூட சவாசம் வச்சுருப்பான்னு பார்த்தா முழுக்கம் போலீஸ்காரனோட வச்சுருக்கான். அப்போ இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 6 போலீஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த இவனோட மிக நெருக்கமாக இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த 6 நபர்களுடைய அந்த போலீஸையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு அவருடைய மொபைல் ஃபோனை காவல்துறை பறிமுதல் செஞ்சுருக்கு. எதை நீ விதைத்தாயோ அது நீ அறுவடை செய்வாய். எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறது, ஃபோனை பிடுங்கிறது, அதுலேருந்து ஆடியோவை கொண்டு போய் சேனலில் கொடுக்குறது, அவன் ஒருத்தன் வெளியிடுறது, இப்படி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நபர்களுடைய இவருடைய முகத்திரை கிழிப்பதற்கு இன்றைக்கு வெளி மாவட்டத்திலிருந்து வந்தக்கூடிய அந்த காவல்துறையோட துரித நடவடிக்கையால் இன்றைக்கு 6 காவலர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு தெரிய வந்திருக்கின்ற பொழுது அந்த 6 காவலர்களும் அவர்கள் தரப்பில் சொல்வது அவங்ககிட்ட ஓசியா பிரியாணி வாங்குறதுக்கு நாங்கள் வந்து ஃபோனில் பேசினோம். என்னது, திமுக தான் சோத்துக்கு செத்தவன் கரெக்டுங்களா, ஆனால் போனால் பிரியாணி கடையிலே போய் சாவாசம் வச்சுருப்பாங்க. இவர் ஓசியா பிரியாணி கேட்டாரா, ஓசியா கறி கேட்டாரா? சிக்கல் அங்கே தான் உங்களுக்கு. இவர் கேட்டது மனித கறியா? இந்த கோணத்தில் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போது ஒரு காவல்துறை சொன்ன விஷயத்தை நீங்கள் இதில் கூட பொருத்தி பாருங்கள். சிசிடிவி வேலை செய்யலன்னு சொல்லி காவல்துறை சொல்லிச்சா? எப்படி வேலை செஞ்சுருக்கும் பாருங்கள். இப்போ போலீஸ்காரனே ஒட்டுமொத்தமாக நீ சாவாசம் அவன் கூட வச்சுக்கிட்டு இருக்கிறனாக்கா, அப்போது ரோட்டுக்கடையில் பிரியாணி விற்கிறவங்க கூட போலீஸ்க்கு என்ன அவ்வளோ ஒரு நெருக்கமான தொடர்பு தொடர்ச்சியாக அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போது இவனுடைய சாவாசம் காவல்துறையை வைத்து கொண்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அந்த கட்சியை சார்ந்த நபர்களையும் வச்சுக்கொண்டும் இவன் செஞ்ச அட்ராசிட்டி தான் இன்றைக்கி முழுக்க வெளியில் வந்து கொண்டிருக்கிற பொழுது விரைவில் யார் அந்த சார்ன்ற உண்மையும் சீக்கிரம் வெளியில் வரணும்னா இது கூடுதலாக இந்த வழக்கு எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. தமிழ்நாடு காவல்துறை இதுக்குள்ளே இனிமேட்டு இருந்தாக்கா நீதி கிடைக்காதுன்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தும் பொழுது சிபிஐ இது உள்ளே கொண்டு வரணும். சிபிஐ உள்ளே வந்தால் மட்டும்தான் இந்த வழக்கு வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போய் யார் அந்த சார் கிடையாது சார், சார்கள் அப்படின்றது வந்து பல நபர்கள் இருக்கிறாங்கன்றது வெளியில் வரணும்னாக்கா இதுக்குள்ளே இந்த வழக்கு சிபிஐக்கும் போகணும். ஆக ஒட்டுமொத்தமாக ஒரு பொறுக்கி இவ்வளோ வேலையை ஒருத்தன் செய்கிறான். இதற்கு அனுதாபின்னு ஒரு பேர் இவனுக்கு, தம்பின்னு ஒரு பேர் இவனுக்கு, இவனை சார்ந்து இந்த எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள், இயங்குகிறார்கள், இந்த நொடி வரை மாசு இது குறித்து விசாரிக்க உட்படுத்தப்படவில்லை. அது நீங்கள் இதெல்லாம் யோசிக்கணும் சார். ஏன்னா அதிகமாக மாசுவோடு தான் பயணப்பட்டு காணும் பொழுது நாளை மாசுவும் விசாரணை வளையத்துக்குள் வருவார்.
அதுதான் அண்மை செய்தி உங்களுக்கு. ஏன்னா காவல்துறை கைது பண்ணி அவர்களுடைய மொபைல் ஃபோனை பறிமுதல் செஞ்சு இந்த விசாரணை போகுதுன்னும் பொழுது இந்த வழக்கிற்குள்ள நீ அதர் ஸ்டேட் போலீஸ் சார், நல்லா ஒரு விஷயம் லாஜிக்காக புரிஞ்சுங்க. அவர் இந்த கேஸை எடுத்து சக்ஸஸ் பண்ணி அவர் ஸ்டேட்டில் தான் பேரை காப்பாற்றணும்னு நினைப்பான். எங்கள் மீது எவ்வளோ நம்பிக்கை வைத்திருந்தால் தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய வழக்கை விசாரிப்பதற்கு எங்களை வந்து போட்டிருப்பாங்க. அப்போ நாங்கள் உள்ளே வந்து எங்களுடைய வேலையை என்ன மாதிரி செய்யணுன்றதை அவங்க காட்டுவாங்க. கூடுதலாக சிபிஐ வந்தால் எப்படி இருக்கும் யோசிங்க. மாசுவாவது யாருவாவது ஒட்டு மொத்தமாக விசாரணை வளையத்துக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னும் பொழுது இந்த வடிவில் இது போனால்தான் இது ஒரு தீர்வு எட்டப்படும். பல சார்கள் மாட்டுவார்கள், பல மாமாக்கள் மாட்டுவார்கள் பொழுது இனி தமிழ்நாட்டில் எல்லா பெண்களுக்கான அந்த பாதுகாப்பு, மாணவிகளுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும். இந்த நொடி வரை உதயநிதி ஏன் வாய்தார்கள் இப்போ புரியுது உங்களுக்கு சார்? பாதிக்கப்பட்டது ஒரு மாணவி. நீங்கள் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரும் உட்கூட தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர், 2 மிக முக்கியமான பொறுப்பு. விளையாட்டுத்துறையில் வந்து விளையாட போகிற எல்லா பிள்ளைகளும் மாணவ பிள்ளைகள். இந்த பக்கம் உங்கள் அப்பாவுக்கு அடுத்து தமிழ்நாட்டையே நிர்வகிக்கக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர் பொழுது 2மா இருந்துக்கிட்டு நீங்கள் 2 நிமிஷம் கூட அதை பற்றி பேசலை. நீங்கள் பேசுவதெல்லாம் வாயை திறந்த பிஜேபி இல்லை ஒத்த செங்கலை தூக்கிட்டு பேச வேண்டியது, இல்லாட்டி உதயநிதி குறித்து இந்த பக்கம் விஜய் குறித்து பேச வேண்டியது, இப்படி தான் பேசிகிட்டு இருக்கணும் பொழுது இந்த சார்களை குறித்து வாய் திறக்காமல் மௌனமாக இருந்ததற்கான காரணம் என்னன்றது உங்களுக்கு புரியுது. இதில் முதல்வர் சொல்கிற வார்த்தை, நான் உங்கள் குடும்பத்தில் அண்ணனாக இருக்கிறேன், தம்பியாக இருக்கிறேன். யார் குடும்பத்தில் இருக்கீங்க இப்போ சொல்லுங்கள்? யார் குடும்பத்தில் நீங்கள் அண்ணனா தம்பியாக இருக்கிறீங்க? ஞானசேகரன் குடும்பத்திலையா? இயல்பாக ஒரு கேள்வி வரும்ல சார். நீங்கள் தொடர்ச்சியாக பெண்கள் மீது வந்து இந்த பாலியல் அத்துமீறல் நடந்து கொண்டே போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், பெரம்பலூர் மாவட்டத்தில் 6 வயது பெண் குழந்தைய ஒருத்தன் கூட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க மாடியில் வச்சு. இதை குறித்து கேள்வி கேட்டால், அக்கம் பக்கத்தில் உள்ள கேள்வி கேட்டால் வெட்டுவேங்கிறான். அவங்க அம்மா என்ன தொழில் செய்யறதுனாக்கா கஞ்சா விற்கிது. இதில் கூடுதலாக வேதனை வெறுப்பாகிற விஷயம் என்னன்னாக்கா, அவனுடைய அந்த தாயார் சொல்லக்கூடிய வார்த்தை, 8 மணிக்கு மேலே பொம்பளை பிள்ளை ஏன் வெளியில் நிற்பறேன்னு கேட்குறான். குழந்தை சார், 6 வயசு குழந்தை வீட்டுக்கு வெளியில் வந்து விளையாடாதா? ஏன் நீ அனுப்புறேன்னு கேட்குறாங்கன்னா, இவங்க 2 பேரையும் கூட்டு போய் என்ன செய்யலாம்? காவல்துறை இது வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு போக்கை கையாளுகிறது உங்களுக்கு புரியுதா? தமிழ்நாட்டில் சாராயம் ஒருத்தன் விற்கிறான்னு காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் காவல்துறை ஃபோன் பண்ணி அவனுக்கு சொல்லுது. ஒரு கேஸை நீங்கள் எடுங்க சார்னு சொல்லி கேஸ் எடுக்க சொன்னால் கேஸ் எடுக்காமல் பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளையோட பெற்றவங்களை கூப்பிட்டு நிர்வாணப்படுத்தி உள்ளே வச்சு அடிக்கிறீங்க. கேஸே வாங்கலன்னு சொல்லி ஒருத்தன் விரக்தி மனநிலையில் இப்போ பாருங்கள், நேற்று வந்து ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷன் வெளியில் ஒருத்தன் தீயை வச்சுட்டு எரிச்சிட்டான். இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க, ஒரு ஊடக வேலை செய்தி போட்டால் திருப்பூரில் வெட்டுறீங்க. ராணுவ வீரரை பற்றி சொன்னாக்கா அவரை வெட்டுறீங்க. விஏக்குள் இதை பற்றி சொன்னாக்கா விஏக்குள்ள வெட்டுறீங்க. ஜபஹர் அலி அவரை வந்து நீங்கள் போய் லாரி ஏற்றி கொலை செஞ்சிருக்கணும் பொழுது எந்த மாதிரியான ஒரு போக்கை காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது, இங்கே ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்னா தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. நீங்கள் கடைசி வரைக்கும் நாட்டை ஆண்டுகிட்டே இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த திமுகவுடைய தலைமை குடும்பம் இல்லை, ஆட்சி ஒன்றாகவும் அரசு ஒன்றாகவும் இயங்கிக்கிட்டு இருக்கு, அப்படி பார்க்கலாமா? தனித்தனியாக இயங்குறதுக்கு நீங்கள் எதுக்குன்னு கேட்குறேன் சார். நீங்கள் ஒன்றுமே இல்லை, போலீஸை வந்து இதெல்லாம் நீ செய்யணும், இல்லாட்டி சஸ்பெண்ட், இல்லாட்டி உங்கள் மீது நடவடிக்கை. போலீஸ் செய்யுமா செய்யாதா? போலீஸுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து அவங்களுக்கு வந்து முழுக்க அவங்களோட தொடர்பு வச்சுட்டு காசு வாங்கன்ற அவசியம் கிடையாது சார். நல்லா புரிஞ்சுங்க. உனக்கு ஆதாயம் தேவை, அதுக்கு சில விஷயம் போலீஸ் கண்டுக்காமல் இருக்கணும், அதுக்கு நீயும் ஆதாயம் பெற்றுக்கோன்னு சொல்லும்போது தான் போலீஸ் இந்த மாதிரி போகிறதுக்கான ஒரு வேலை. இல்லாட்டி மதுரையில் இந்த ஜல்லிக்கட்டு விவகாரம் நடக்கும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மூர்த்தி சாதி ரீதியாக பேசினார், சமூக பிளவுகளை ஏற்படுத்துகிற அளவுக்கு பேசினான்னு சொல்லி ஜல்லிக்கட்டு வீரர்கள் நீதிமன்றம் வரைக்கும் சென்றும் நீதி கிடைக்கல. அதை தொடங்கி வச்சதும் விளையாட்டுத்துறை அமைச்சர் தான். மூர்த்தி கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு ஸ்டாலின் இந்த வார்த்தையை சொல்லுவாரா? இது திருமணம் போல் தெரியவில்லை, மாநாடு போல் தெரிகிறது. அன்னைக்கே நான் சொன்னேன், இது காமராஜர் இருந்தால் உனக்கு எப்படா இவ்வளோ காசு வந்துச்சுன்னு கேட்டிருப்பாருன்ட்டு. நீங்கள் மூர்த்தியை பார்த்து திருப்பி இந்த கேள்வி, நீங்கள் உனக்கு எப்படிப்பா இவ்வளோ காசு வந்துச்சுன்னு கேட்டாக்கா அவர் திரும்பி கேட்பார், உங்கள் குடும்பத்துக்கு எப்படி இவ்வளோ காசு வந்துச்சுன்னு. பிரச்சனை எங்கேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது புரியுது? இதுதான் இன்னைக்கு நாடு நாசம் பண்ணி வச்சிருக்கு. இன்னைக்கு வந்து காவல்துறையும் அக்கியூஸோட சேர்ந்து பெண்களை கபலீகரம் செய்யக்கூடிய, பெண்களை அடக்குமுறை செய்து பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய விஷயத்துல சாவாசத்தோட இந்த தொடர்பில் இருக்கிறாங்க பொழுது கேவலம், அவலம். இது வந்து எந்த ஆட்சியும் நடக்கல சார். இந்த திமுக மாடல் தான் இவங்க திராவிட மாடல் பெருமை. கடந்த காலங்கள்ல அதிமுக ஆட்சி காலத்துல டாஸ்மாக் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதிரி காவல்துறையுடைய போக்கு இருந்துட்டு தானே இருக்கு. டாஸ்மார்க்குக்கும் பெண்கள் மீது கை வைக்கிறது ஒண்ணா சார்? அதையும் இதையும் ஒப்பிடக்கூடாது. அது வந்து இப்போ அதுதான் சீமான் வந்து இப்போ கல்லு கூட குடிச்சு ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிச்சு விட்டார்ல, அதுல கூட காவல்துறைக்கு பாட்டில். நான் அப்படி சொல்ல வரல. இப்போ ஸ்டெர்லைட் விஷயங்களை சுட்டவங்களா இருக்கட்டும், இப்போ அதுக்கு பிறகு இந்த விஷயங்களா இருக்குல்ல, காவல்துறை போக்கு தனிச்சையா இயங்கிட்டு தானே இருக்கு. தனிச்சையான்னு எப்படி சார் நீங்க சொல்ல முடியும்? காவல்துறைக்கு நீங்கள் இதை செய்வதற்கான உத்தரவை கொடுக்கறது யார்? அனுமதி. நீங்கள் வந்து ஒரு விஷயத்த ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா அனுமதி முறையாக கேட்கணும். காவல்துறை இந்த பெண்கள் வழக்கில் வந்து நீங்கள் வந்து அவனோட தொடர்பு வச்சிருக்கிறீங்கன்னும் பொழுது, அப்போ வேலையே பயிரமையிற கணக்குன்னும் பொழுது யாருக்கு பாதுகாப்பு இருக்கும்? நீங்கள் நினைச்சா யாரை வேணாலும், இதில் என்ன உளவியல் சிக்கல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த பொறுக்கியை வச்சு, ஞானசேகரனை வச்சு எந்த பெண் மீது நீங்கள் ஆசைப்பட்டாலும் தூக்கிட்டு வர சொல்லலாம். யாரை வேணாலும் மிரட்டலாம், யாரை வேணாலும் அடிக்கலாம், அவங்களை கொண்டு போய் நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுக்கலாம், அதை வச்சு திரும்பி இன்னொருத்த கூட
தொழிலானும் பொழுது இதற்கு கம்ப்ளைண்ட் வந்து நம்ம யார்கிட்ட கொடுப்போம், இந்த மாதிரி செஞ்சுட்டான்னு காவல்துறையை கூட கூட்டணி நினைச்சுமோ இப்போ என்ன செய்ய முடியும்? கிட்டத்தட்ட ஊருக்குள்ள அந்த காலத்தில் வந்து முகமூடி கொள்ளையர்கள் இருப்பாங்க தெரியுங்களா, எங்கே வேணாலும் போய் என்ன வேணாலும் செய்யலாம்னு. இல்ல இப்போ காவல்துறை இந்த போக்கு வளர்ந்துருக்குது, அது மக்களுக்கு எதிராக செயல்படுது அப்படிங்கிறது திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் இது 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 நடக்குது அப்படிங்கிறத எப்படி லாஜிக்கா புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கிறேன். இப்போ யார் ஆட்சி நடக்குது? இல்ல இது முன்னாடில இருக்குதா இல்ல திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அது அதிகரிச்சிருக்கிறத உங்க குற்றச்சாட்டான்னு இது கேட்கிறேன். யார் ஆட்சி? இப்போ திமுக இப்போ நடந்துகிட்டு இருக்குது திமுக ஆட்சி. திமுக ஆட்சி தான் அது நடக்குது, முடிஞ்சு. இதுக்கு மேலே வந்து அதிகமாக இருக்கா குற்றமாக குறைஞ்சிருக்கிறானாக்கா புள்ளி விவரங்களை எடுத்து பாருங்கள். மதுவால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை எவ்வளவு, மாணவர்கள் பாதிக்கப்பட்டது எவ்வளவு, சாதி ரீதியாக வெட்டப்பட்டது எவ்வளவு, கனிம வளங்கள் திருடப்பட்டது எவ்வளவு, இது போன்ற பெண்கள் மீதான அத்துமீறல்கள் எவ்வளவு இருக்கிறது, இது போல வந்து சொத்து வந்து திமுக நபர்கள் எவ்வளவு சேர்த்திருக்கிறாங்கன்றது எல்லாத்தையும் புள்ளி விவரமா எடுத்தீங்கன்னா இந்த ஆட்சியில் அதிகமாக இருக்கின்றது அப்பட்டமா தெரியும். அப்போ இதற்கு காரணம் யார்? உளவுத்துறையை கையில் வச்சிருக்கிறது முதலமைச்சர், காவல்துறையை கையில் வச்சிருக்கிறது முதலமைச்சர். எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க சொல்லுங்க? இதில் வெறும் வெக்கம் இல்லாமல் ஒரு குடும்பத்துல அண்ணன், தம்பி, சித்தப்பன், சகோதரன் டம்மியாக இருக்கிறதுக்கு எதுக்கு எங்களுக்கு இப்படி ஒரு அண்ணன்? தேவையில்லை தானே? அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த் அவர்கள்ட்ட அமலாக்கத்துறைகள் 300 கேள்விகளுக்கு மேலே எழுப்பியிருக்கிறாங்க. சில கோடிகள்லாம் அவர்கிட்ட கைப்பற்றப்பட்டது என்னன்னுங்கிற தகவல்கள்லாம் வெளியே வந்திருக்கு. என்ன விசாரணை போயிருக்கு, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி புரிஞ்சுக்கிறது? எலெக்ஷன் நெருங்க நெருங்க திமுக எவ்வளோ கொள்ளடிச்சு வச்சிருக்கோ, எத்தனை அமைச்சர்கள் இருக்கார்களோ எல்லோரும் மீதும் வழக்குகள் வரும். உதயநிதிக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடிய நபர்கள் மீதும் வழக்குகள் வரும். கதிரானந்த் மேல வர்றது அந்த கோணத்துல பார்க்கணும். நிச்சயமா அந்த கோணத்தில் தான் பார்க்கணும். கதிரானந்த் மீது வருவதாக இருக்கட்டும், அடுத்து வரப்போறக்கூடிய எல்லா வழக்குகளையும் அந்த கோணத்தில் தான் பார்க்கணும். ஒன்று உதயநிதிக்காக சில திட்டமிட்டு ஒரு சில வேலைகள் உள்ளடி வேலை பார்த்து இவர்களை பற்றின தகவலை எடுத்து அங்கே அனுப்பும்போது ரைடு வருது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க இவர்கள் இத்தனை பேரும் இவ்வளோ செய்கிறாங்கன்னும் பொழுது, சார் நீங்கள் எடப்பாடி எந்த சூழ்நிலையும் நீங்கள் பிஜேபி பக்கம் வராமல் அடம் பிடிச்சிட்டு நின்றுட்டாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு. இப்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பரந்தூர் விமான நிலையம் எந்த பிரச்சனை இல்லாமல் தொடங்கணும். ஏன்னா பரந்தூருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றதை வந்து அண்ணாமலை வந்து இது பிரச்சனையாக பார்க்கல, இது வளர்ச்சின்றாப்புல. புரிஞ்சா உங்களுக்கு? எது வளர்ச்சி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ அது அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ அண்ணாமலை வளர்ச்சினாக்கா அண்ணாமலைகிட்ட கேட்குற ஒரே கேள்வி, மோடி கழிப்பிடம் இல்லாத இடத்துல கழிப்பிடம் கட்டி கொடுத்தாரா, இருக்கிற இடத்துல கட்டி கொடுத்தாரா? நீங்கள் அதை பெருமை பேசி ஊர் முழுக்க பீத்தி அங்கங்கே ஃபோட்டோ வச்சிங்கல்ல, இல்லாத வீட்டில் செய்கிறதாண்டா வளர்ச்சின்ற பொழுது இல்லாத ஊருக்கு கொண்டு வரணும். சென்னைக்கு பக்கத்துலேயே கொண்டு வந்துட்டு அங்கே உள்ளவங்களாம் இங்கே வா, இங்கேக்கும் காஞ்சிபுரத்துக்கும் சென்னைக்கும் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் சார் வித்தியாசம்? இது வளர்ச்சியா? அப்போ இந்த 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 முரணை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ பிஜேபிக்கும் திமுகவிற்கும் டங்ஸ்டன் மறுபடியும் ஆரம்பிக்கணும்னா யார் இருக்கணும்? திமுக இருக்கணும். பரந்தூர் கை வைக்கணும்னா திமுக இருக்கணும். சிப்காட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துல விவசாயங்களை கை வைக்கணும்னா திமுக இருக்கணும். ஹைட்ரோ கார்பன் நீங்கள் உருவாக்கினாக்க திமுக இருக்கணும். தொடர்ச்சியாக ஒவ்வொரு விவகாரத்துக்கும் திமுக இருந்தாலும் திமுக இருந்தால் தான் செய்ய முடியும் பொழுது இப்போ யாருக்காக அரங்கேற்றப்பட்டது? விஜய் சொன்னது யாருக்கும் ஆதாயம் இருக்குது, யாருக்கெல்லாம் ஆதாயம் இருக்குன்றதை நீங்களே புரிஞ்சுக்கணும். இப்போ இன்னொரு விஷயம், ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து பேசிய ஒரு பேச்சு சீமான் அவர்கள் கொடுத்து பேசியிருக்காரு. விஜய்க்கும் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. பறந்து போன விஷயத்தை பற்றியும் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. நேற்று முளைச்சவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இப்போது சீமான் விஷயம் குறித்து பேசியதாக இருக்கட்டும், விஜய் அவர்கள் குறித்து பேசியதாக இருக்கட்டும், ஆர்எஸ் பாரதியோட ரியாக்டை நம்ம எப்படி பார்க்கறது? ஆர்எஸ் பாரதி அல்ல, அவர் ஆர்எஸ்எஸ் பாரதி. ஆர்எஸ்எஸ் அப்படிதான். திமுக தானே அவர்? எப்படி திமுக தானே அவர்? திமுகன்னு சொல்லிக்க வேண்டியதான் வெளியில். திமுகவும் ஆர்எஸ்எஸும் ரொம்ப கை கொடுத்து தான் இணக்கமாக இருக்குது. ஏன்னாக்கா ஜெயலலிதா இருந்த பொழுது ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு இங்கே அனுமதி கிடையாது. திமுக வந்த பிறகு அனுமதி. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க சார். அப்போ அதுலேயே உங்களுக்கு ஆர்எஸ்எஸும் திமுகவும் எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கான்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பரந்தூர் விவகாரத்தை தொட்ட உடனே தான் இவருக்கு இவ்வளோ கோபம் வருது. நம்பர் 1 விஜய் மீது இவர் பேசிய சொல்லு. அதே மாதிரி பெரியாரை தொட்டவுடன் கோபம் வருது. ரெண்டுமே இங்கே சிக்கலுக்குரியதுன்னும் பொழுது உங்களுக்கு கோபம் ஏன் வருதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது விஜய் மேட்ருக்கு வருவோம். விஜயை குறித்து அவர் சொல்லக்கூடியது ஆர்எஸ் பாரதி சொல்கிறது, சின்ன பையன் நேற்று ஆரம்பித்தவங்களாம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, எங்களை எதிர்த்தவங்களாம் இன்ன வரைக்கும் இங்கே இருந்ததாக வரலாறு கிடையாது. உங்கள் அப்பாவுக்கே நாங்கள் தான் வாய்ப்பு கொடுத்தோம், உங்கள் ஓத்தாவை போய் கேளு, உங்கள் அம்மாவை போய் கேளு. அவர் பேசக்கூடிய வார்த்தைலாம் கவனிங்க. இந்த மாதிரி தான் பேசுகிறாரு பொழுது ஆர்எஸ் பாரதிக்கு உள்ளபடி வந்து அறிவோடு தான் பேசுகிறாரான்றது ஒரு புரிதல் இருக்கணும். ஏன்னா எஸ்ஏ சந்திரசேகரை அறிமுகப்படுத்தியது கலைஞர் கிடையாது, நாங்கள் தான் அறிமுகப்படுத்தணும்னு சொல்கிறேன்ல. எஸ்ஏ சந்திரசேகர் இயக்கிய படத்திற்கு கலைஞருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது வசனம் எழுத. அதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை. விஜய் சின்ன பையன்ற, விஜயோட பையனே உங்கள் கண்ணில் விரல விட்டார் அளவுக்கு வளர்ந்துட்டாப்புல. 50 வயசுல இருக்காள் சின்ன பையனா? அரசியலில் சின்ன பையங்கிற பொருள் அவர் சொல்கிறாரு. அரசியலில் சின்ன பையனாக தான் நீங்கள் இப்போ டவுசர்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஆடுதா உங்களுக்கு?
சார் நீங்கள் இது வரைக்கும் பரந்தூருக்கு எத்தனை நபர்கள் போனார்கள், எத்தனை அரசியல் கட்சி போச்சு, எந்த கட்சியும் போனப்போ ஏற்படாத ஒரு அதிர்வலை இன்னைக்கு நேஷனல் மீடியா வரைக்கும் உள்ளே வந்து அதிருது. ஜி2 முதல்ல முந்திக்கிட்டு வந்து எங்களுக்கு இடமே இல்லைன்னு இங்கே அறிக்கை கொடுக்குது. இன்னைக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்கன்னா எதை வச்சு போட்டிருக்காங்க? சின்ன பையன் செஞ்ச வேலை தானே. நீங்கள் சின்ன பையன் சொல்ல, அந்த சின்ன பையன் யாருன்னு போய் உங்கள் கட்சியில் ஒரு சின்ன பையன் இருக்காரு, யார்? உதயநிதி. கேளுங்க அவர்கிட்ட. விஜய் யாருன்னு அவர்கிட்ட கேளுங்க. அண்ணா எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கண்ணே, அண்ணா எங்கள் பேனருக்கு ரெட் ஜெயினுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு பின்னாடியே சுற்றி ரொம்ப நாளாக கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு தான் குருவின்னு ஒரு படம் நடித்து கொடுத்தாரு. நீங்கள் அந்த பையன் தான் சின்ன பையன் சொல்கிறீங்கனாக்கா, அந்த சின்ன பையனை பார்த்து தானே உங்களுக்கு இத்தனை பயம் இருக்கிறதுன்னும் பொழுது ஆர்எஸ் பாரதி யோசிக்கணும். நீங்கள் சின்ன பையன்ட்டு சொல்லிட்டு விஜயை இழிவாக மலிவாக பேசிட்டு எங்களை எதிர்ப்பவர்கள் யாரும் இங்கே இருந்ததாக வரலாறு கிடையாது. எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் உங்கள் படமே ஓடல தெரியுமா? எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் தான் இருந்தார் தவிர உங்களால் வந்து ஒன்றுமே கழட்ட முடியல. இதில் வந்து எங்களை எதிர்த்தவர்கள் யாருமே இருக்க முடியாதுன்னு வீரவசனம் வேற. நீங்கள் எம்ஜிஆரை விட கோடி நபர்களை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் விஜய். நல்லா புரிஞ்சுங்க. 100 பேர் இருந்தால் இந்தியாவே மாற்ற முடியும்னு விவேகானந்தர் சொன்னார்னாக்கா, கோடி பேர் இருக்கும்பொழுது தமிழ்நாட்டை மாற்ற முடியாதா? இதில் சீமானை குறித்து பேசும்பொழுது, ஒருத்தருக்கு நீ பிறந்தவனா இருந்தா, அவர் சொல்கிற வார்த்தை, ஒரு அப்பனுக்கு நீ பிறந்தவனா இருந்தால் இதுக்கு நீ பதில் சொல்லுன்னு கேட்குறாரு. சரிப்பா, நீங்களாம் எத்தனை அப்பனுக்கு பிறந்தீங்க? இல்லை பொதுவாக எல்லாரும் எத்தனை அப்பனுக்கு பிறப்பாங்க? ஒன்று தானே. இந்த அறிவு இல்லையா அவனுக்கு? அதென்ன சீமான் தானே அந்த வார்த்தைகளை பேசுறாரு, அவரு தானே பேசுறாரு. யார் பேசுறாரு? நான் என்ன சொல்றேன்னாக்கா, நீங்கள் இது கூட நீங்க 2 விஷயத்தை பொருத்தி பார்க்கணும். பெரியாரை குறித்து பேசுபவர்களுடைய பிறப்பை சந்தேகப்படுகிறேன் துரைமுருகன். நேரம் எங்க போறீங்க? பெண்களுடைய கற்பைக்கு வந்து நீங்க கை வைக்கிறீங்க. இவர் என்ன பேசுறாரு? ஒரு அப்பனுக்கு பிறந்தா. இது எதை சாருது? அந்த பெண்களையே சாருது. அப்படின்னும் பொழுது இவர்கள் விஜயுடைய அம்மாவை பத்தி சொன்ன வார்த்தை எவ்வளோ கண்ணிய குறைவான வார்த்தையை அவர் பதிவு பண்ணணும் பொழுது, அப்போ நீங்கள் என்ன பெரியார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க, கலைஞர்கிட்ட தான் கற்றுக்கிட்டீங்க, இப்படி பொறுக்கித்தனமாக பேசுகிறது தான் கற்றுக்கிட்டீங்களான்னு இன்றைக்கி வலைதளங்களில் பதிவுகள் போடுறாங்கல்ல. நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பேசிட்டீங்களா, அவங்க சின்ன பசங்க தான். சரி, இப்போ புத்தி கட்டுத்தனமாக ஏதாவது செஞ்சுட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? சின்ன பசங்க தான் இப்போ விஜய் கட்சியில் உள்ள நபர்கள் புத்தி கட்டுத்தனமாக சரி கோவத்தில் ஏதோ ஒன்று பேசிட்டாங்க, உன்னை பற்றி ஒரு வீடியோ போட்டாங்க, ஏதோ ஒன்று செஞ்சு விட்டானுங்க, கேவலம் தானே, அசிங்கம் தானே. அப்போது நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கணும். ஆனால் நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரன் மாதிரியும் பிஜேபிக்காரன் மாதிரியும் நீங்கள் பெரியார்கிட்ட வந்து எதை வாங்கி குடிச்சு என்ன வளர்ந்தீங்கன்னு எனக்கு புரியல. பகுத்தறிவுன்ற பேரில் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த அட்ராசிட்டி எல்லாமே வந்து இது நல்லதுக்கு வித்துட்டாது. இது முழுக்க உங்களை கொண்டு போய் படுகொலியில் தான் தள்ளும். விஜய் என்ற ஒற்றை நபர் உள்ளே வந்ததுக்கப்புறம் பரந்தூருடைய நிலவரமே இன்றைக்கி வேறு மாதிரி மாறிக்கொண்டிருக்கிற சார். ஜெய்ஸ்கர் முன் வருது, தமிழ்நாடு அரசு தனியாக வந்து அதை தணிக்கை பண்ணுவதுக்கு ஒரு குழு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் வந்து என்ன சொல்லுவான்? அரசாங்கம் போட்ட குழு என்ன சொல்லலாம்? நீர்நிலையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு தான் சொல்லுவோம். ஏர்போர்ட் வரலான்னு தான் சொல்லுவோம், வளர்ச்சி வரலான்னு தான் சொல்லுவோம். ஆனால் விஜய் சொன்னது நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். பரந்தூர் ஊருக்குள்ளே வரும்டான்ட்டு போயிருக்காரு. நிச்சயமாக ஊருக்குள்ளே வரணும், வருவார். வரும்பொழுது இருக்க உங்களுக்கு அதுக்கான இம்பேக்ட் ஒரே ஒன்றுமே இல்லை. நாங்கள் உட்கார்ற மக்களுக்காக கைது பண்ணி பாரு, யூ கேன் ஃபீல் தி ஹீட். நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், நீ கைது பண்ணு. தமிழ்நாடு முழுக்க வந்து என்ன நடக்குது, என்ன மாதிரியான பிரச்சனை போகுதுன்னு விஜய் அவர்கள்ட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த மாதிரியான பெண் பிள்ளைகள் மீது பாலியல் அத்துமீறல் நடக்குது இல்லையா, அந்த விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கையில் எடுத்து இதற்கான ஒரு தனிப்பட்ட கவனம் இருக்கிற அளவுக்கு ஒரு போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்கணும். ஏன்னா இது தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கணும் பொழுது இதை கூர்ந்து கவனிக்க வேண்டிய கடமை அங்கே இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.